தாவேகா தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு விஜய் அவர்களுடைய தொகுதியான பெரம்பூர்ல நேற்று இரவு மக்கள்லாம் இறங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் என்னன்னா நைட்டு ஃபுல்லா அந்த மக்கள் போராட்டம் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம், எதுக்கு போராட்டம் அப்படின்னு பார்த்தா, நான் உங்களை நம்பிதாங்க ஓட்டு போட்டேன், என் கரண்ட் இருக்க மாட்டேங்குது, இந்த லாஸ்ட் ஒரு வாரமா கண்டினியூஸாக நிறைய பிரேக் டவுன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது கரண்ட்டு, என்ன காரணம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. நேற்று இரவு திரு விஜய் அவர்களுடைய தொகுதியான பெரம்பூர்ல பொதுமக்கள் இறங்கி போட ஆரம்பிக்கிறாங்க. இரவு பூரா கரண்ட் இருக்க மாட்டேங்குது, கன்சிஸ்டண்டாக கண்டினியூஸாக கடந்த ஒரு வார காலமாக அந்த கரண்ட் பயங்கர ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, பவர் இன்டரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நான் ஓட்டு போட்டப்போ எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி கடந்த 5 வருஷமோ இல்லை முன்னாடியோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது கிடையாது. இப்போ தான் இந்த சம்மரில் இவ்வளோ கரண்ட் அங்கே போக ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இது விஜய் அவர்களோட தொகுதி தானே, இது அவர் பார்க்க மாட்டாரா, இந்த கரண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மக்களே, குழந்தைகள் தூங்க வேண்டும், நாங்கள் உழைக்கும் வர்க்கம் நாங்கள் தூங்க வேண்டும், நீங்கள் மட்டும் தூங்கினா என்ன அர்த்தம், கரண்ட் எங்கே ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த போராட்டத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சோசியல் மீடியாக்களில் இருக்கக்கூடிய தாவேகாவுடைய ஜாம்பிஸ் என்ன பதிவு போடுறாங்கன்னா, இது எங்கள் தப்பு கிடையாதுங்க, இது திமுகவின் தப்பு அப்படின்னாங்க. ஏன்னா அது பகீர்னு ஆயிடுச்சு. திமுக எப்போ தப்பாக இருக்க முடியும் இந்த இடத்துல? ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லையே. நம்ம பார்த்தோம்னா அதுக்கு என்ன நரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் பல அசிஸ்டன்ட் என்ஜினியர்ஸ்லாம் இப்போ வேலை சேர்ந்துருக்காங்க அப்படின்னும், அந்த அசிஸ்டன்ட் என்ஜினியர்ஸ்லாம் தான் சேர்ந்து தாவேகாவுடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போய் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்களாம். எப்பப்பெல்லாம் போய் தோணுதோ அப்பெல்லாம் போய் கரண்டை கட் பண்ணி விட்டு வந்துடுவாங்களாம். அந்த மக்கள் கத்துவாங்க, கதறுவாங்க, போராட்டம் பண்ணிட்டோம், எல்லா ஆளுங்கட்சியும் எதிராக வரப்போகுது, நமக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இது திமுகவின் தலைமையிடமிருந்து வந்த ஒரு உத்தரவு அப்படின்னு நிறைய பேர் இந்த தாவேகாவுடைய ஜாம்பிஸ்லாம் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஏன்னா இப்படிலாமா நடக்கும் ஒரு தமிழ்நாட்டில்? இப்படிலாம் பண்ணுவாங்களா? முதல்ல இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு இருக்குதா அப்படிங்கிறத பற்றி விசாரிப்பதற்காக நாம் சில இடங்களில் போய் பேச ஆரம்பித்தோம் மக்கள். அவங்க சொல்கிற ஒரு விஷயம், சார் இதெல்லாம் அப்ரப்டான ஃபேக் ப்ரொபகேண்டா சார் அப்படின்றாங்க. இபியில் இருக்கக்கூடிய டாப் நோச் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, சார் இப்போது ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல கரண்ட்டை கட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு செக்ஷன்லேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் கரண்ட்டை கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு லெட்ஜர் இருக்கும். லெட்ஜரில் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி நான் கரண்ட்டை கட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது சார், வெடிச்சிருச்சு, இல்லை ஒரு ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்த லெட்ஜரில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவில் கரண்ட் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ஜர் எழுதிடுவாங்களாம். இந்த ஃபஸ்ட்டாக லெட்ஜர் இப்போல்லாம் அதுக்குன்னு ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் இருக்க போல் அதை பதிவு போட்டுறாங்க போல். அந்த பதிவு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இபிக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது பாருங்கள் மக்கள். இது இன்றைக்கி நேற்றுலாம் உருவாக்கப்பட்டதில்லை. திமுக அரசு வந்தப்போ இந்த இபி லைன் இபிக்கான இப்போ உங்கள் ஏரியாவில் இபி கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உடனடியாக செக்ஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. செக்ஷனில் இருந்து என்ன தகவல்னு வாங்கியிருப்பாங்க. நான் சொல்கிறத ப்ராசஸ் பாருங்களேன். ஒரு 100 பேருக்கு மேலே ஒரு பிபிஓ மாதிரி கால் சென்டர் மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தக்கூடிய இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த நபருக்கு போய் விழும். அந்த கால் சென்டரில் லேண்டப் ஆகும் கால். அங்கே எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கேட்பாங்க. கேட்டுட்டு டக்குன்னு சிஸ்டமை பார்ப்பாங்க. ஏன்னால் இது அப்டேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எதுக்கு அது அப்டேஷன்ஸ் அப்படின்னா, சார் உங்கள் ஏரியாவில் ஒரு மரம் விழுந்துச்சா சார், காற்று பலமாக அடிச்சுதான் சார், அங்கே ஏதோ ட்ரிப் ஆகிடுச்சு, இந்த வார்த்தை அதிகடி உபயோகப்படுத்துவாங்க, ட்ரிப் ஆகிடுச்சு சார், அதனால இன்னொரு 1 ஹவரில் வந்துடும், 2 ஹவரில் வந்துடும் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி இது பண்ணப்படுது? ஏன்னா இது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது கால் சென்டரு, நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பீங்க, சொன்னால் டக்குன்னு தகவல் எப்படி பரிமாறப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த அப்டேஷன்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இபி ஆஃபீஸில் அங்கே இப்போ கரண்ட்டை இந்த இடத்துல ஆஃப் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்பரான இன்டிமேஷன் கொடுத்து ஆஃபே பண்ணுவாங்க. பிஃபோர் டேவே
பவர் ஷட் டவுன் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் டே ஃபுல் டே அப்படின்னா 9 to 5 ஷட் டவுன் பண்ணும்பொழுது முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பண்ணுவாங்க. இது ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு. இதில் வந்து அப்படி யாருமே சும்மா போய் ஆஃப் பண்ணிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒரு பவர் ஷட் டவுன் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஒருத்தவங்க பண்ணிட முடியாது. ஸோ திமுக அரசில் வேலை பார்த்தவங்க, வேலைக்கு சேர்ந்தவங்களாம் அந்த அரசாங்கத்துக்கான ஒரு நியாயமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக, விசுவாசத்தை காட்டுறதுக்காக தாவேக்கா அரசு வந்ததுக்கு அப்புறம் போய்ட்டு கரண்ட்லாம் கட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவாகுது. சரி, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன் கரண்ட் கட் ஆகுது? கடந்த ஒரு வாரம் 10 நாளாக ஏகப்பட்ட இடத்துல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, இன்டரப்ஷன்ஸ் இருக்குது பவர். என்ன காரணம் கேட்கும்போது சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எல்லா டைம்லேயுமே இந்த மே மந்த் எண்டு, இந்த ஜூன் மந்த்து, இந்த 5ஆம் மாதம் எண்டு 6ஆம் மாதம் ஸ்டார்டிங், இந்த 6ஆம் மாதம் பாதி வரைக்கும் கூட போகும், மேலே கூட போகும். இந்த சமயத்தில் இன்டரப்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த சமயத்தில் அந்த சம்மர் டு ரெய்னி சீசன் ஆரம்பிக்கிற சமயம் சார். அந்த அந்த காலகட்டங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று அதிகமாக இருக்கும், விண்ட் அதிகமாக இருக்கும். விண்ட் அதிகமாக இருந்தால் கிளவுட்ஸோடைய பாசிங் அதிகமாக இருக்கும். ஸோ கிளவுட்ஸ் உரசிக்கும் போது லைட்னிங் உருவாகும். லைட்னிங் பகல்லே உருவாகும் சார், நம்ம கண்ணுக்கு அதை பார்க்க முடியாது. அந்த லைட்னிங் காரணமாக அது இமீடியட்டாக ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை அஃபெக்ட் பண்ணும். தென்னை மரத்துலேருந்து அந்த இலைகள், லீவ்ஸ் வந்து போய் கரண்ட் கம்பத்துக்கு போய் விழுந்துருமா, விழுந்தால் கரண்ட் இன்டரப்ட் ஆகிடுமா. ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில், இந்த மே லாஸ்ட்லேருந்து ஜூன் 20 வரைக்கும் நிறைய இன்டரப்ஷன்ஸ் ஏற்படும். இந்த இன்டரப்ஷன்ஸ் ஏன் ஏற்படுதுன்னா பிகாஸ் ஆஃப் வெதர் சேஞ்சு. ஸோ காற்றடிக்குது, தென்னை மரத்துலேருந்து இலை விழுந்துரும், கரண்ட் கம்பத்து மேலே விழுந்தவுடனே அது இன்டரப்ட் ஆகிடும். இப்போ போயிட்டு அந்த இலையை நீக்கிட்டு என்ன அந்த டேமேஜ் இருக்குன்ற செக் பண்ணி அந்த டேமேஜை கிளியர் பண்ண வேண்டிய வேலை அந்த ஈபிக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்க அடுத்த கேள்வி, எதற்காக இந்த முன்னாடி நடந்த ஆட்சியில் இப்போ நடந்துச்சு, கரண்ட் உடனே வந்துடும், இப்போ ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, முன்னாடி ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணால் மினிஸ்டர் லெவல்லேருந்து உடனடியாக ரிப்போர்ட்டுக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, என்ன காரணம்னு கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் பெருசாக இந்த மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால இங்கே ஒர்க்கு ஸ்லோவாக நடக்கலாம், ஒர்க்கை பொறுமையாக பண்ணலாம், அப்புறமா சொல்லிட்டு விடலாம், இப்படி பல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக மிஸ்மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு மேலே உள்ள தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்றாங்க மக்களே. ஸோ இது வந்து எந்த ஒரு எதிர்கட்சியோ இல்லை வேற கட்சியோ பண்ணுற சதித்திட்டம் கிடையாது. இது முழுக்க இயற்கையாக உருவாக்க. இன்னொன்று சொன்னார், ஒரு சில தலைவர்கள்லாம் இடத்துல பேச வருவாங்க சார், வந்த உடனே கரண்ட் கட் ஆகிடும், கட் ஆகிடுச்சுன்னா உடனடியாக நாங்கள் தான் அதை பர்பஸாக பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிலாம் வந்து ப்ரொபகண்டா பண்ணாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அப்படிலாம் ஒருத்தவங்க பண்ணவே மாட்டாங்க. இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளால் மட்டும்தான் கரண்ட்டு கட் ஆகும். அப்படி இல்லை கரண்ட்டை பர்பஸாக கட் பண்ணோம் அப்படின்னா ப்ரையராக எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் கட் பண்ணுன்றது ரூல்ஸ் எங்களுக்கு. இப்போ யாராவது கட் பண்ணிட்டா கட் பண்ண முடியாது, அப்படி கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தைரியமும் வராது அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிவி கேஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ ஆட்சி பொறுப்பை எடுத்ததுமே எப்படி ஒரு துறையை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், எப்படி ஒரு துறையில் வந்து எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு நம்ம வந்து மும்முரமாக தீவிரமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமா தெரியாமல் புதுசாக ஆட்சிக்கு வரவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி திருப்பி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரீல்ஸை மையமாக வச்சு, ரீல்ஸில் முகமாக வச்சுக்கிட்டு, ஏன்னா எப்படி நான் ப்ரொபகேண்டா ஆக போகிறேன், எப்படி நான் வெளியே பப்ளிசைஸ் ஆக போகிறேன், அதில் மட்டும் மும்முரத்தை காட்டிக்கொண்டு இங்கே நடக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டில் மும்முரத்தை காட்டாமல் இருக்கிறது காரணமாகத்தான் இந்த மாதிரியான தவறு நடக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது. மக்களே எப்போ ரெக்டிஃபை பண்ண போகிறாங்க, எப்போ அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்க கிளியர் பண்ண போகிறாங்க, எப்போ மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கே வெளிச்சம். நினைக்கிறீங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.